A1 பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரூமில் நம்ம யூஸ் பண்ணுற இங்கிலீஷை பற்றி பேசலாம். சிட் ப்ராப்பர்லி சரியாக உட்காருங்கள். இப்போ குழந்தைங்க வந்து கிளாஸில் அங்கங்கேயே உட்காந்துருக்கும்போது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிட் ப்ராப்பர்லி, ஸ்டாண்ட் அப் எழுந்து நிற்கவும். இப்போ வந்துட்டு யாராவது வந்து நம்ம எழுப்பி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கூட இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டாண்ட் அப், லிசன் கேர்ஃபுல்லி கவனமாக கேளுங்கள். இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது கவனம் குறைவாக வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க, இல்லைனா வந்துட்டு நம்ம மேக்ஸ் சொல்லி தந்துட்டுருக்கோம் அப்படின்னா அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. ஓப்பன் யுவர் புக் உங்கள் புத்தகத்தை திறக்கவும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போயிட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா புக்கை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் ஓப்பன் யுவர் புக் அப்படிங்கிற வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். 5வது பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் டாக் பேச வேண்டாம். இப்போ நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம இங்கிலீஷில் பயன்படுத்துகிற ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் ரைட் நீட்லி சுத்தமாக எழுதுங்கள் அல்லது நீட்டாக தெளிவாக எழுதுங்கள் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். ரைட் நீட்லி. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க, ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவங்களை நல்லா எழுத வைக்கணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் பயன்படுத்துகிற ஒரு சென்டென்ஸ் தான் ரைட் நீட்லி. ரைஸ் யுவர் ஹேண்ட் உங்கள் கையை உயர்த்துங்கள். இப்போ நம்ம கிளாஸில் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யாருக்கு தெரியுமோ கை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் ரைஸ் யுவர் ஹேண்ட். கம் ஹியர் இங்கே வாருங்கள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே லாங்கில் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கம் ஹியர் கிட்ட வாங்க, இங்கே வாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எங்கேயா கிரவுண்டில் லாங்கில் விளாண்டுட்டுருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஒரு பிளேஸில் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னா இங்கே வாருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். கம் ஹியர். 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கோ பேக் பின்னால் செல்லுங்கள். பின்னால் செல்லுங்கள். இப்போ லைன் ஃபார்ம் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா பின்னால் ஒருத்தர் போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு சென்டென்ஸ் தான் கோ பேக். 5th ஒன் பாருங்கள் ரிப்பீட் ஆஃப்டர் மீ என்னை பின்பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம கிளாஸில் ஏதோ டீச் பண்ணிகிட்ருக்குறோம், அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள், நான் சொன்னதுக்கப்புறம் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிற ஒரு வேர்டு ரிப்பீட் ஆஃப்டர் மீ என்னை பின்பற்றுங்கள்.